ஹாய்ப்பா, குட் மார்னிங். இது வந்து எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு. வெட்னஸ்டே வந்து கோயில் கூட அன்னையோட வெட்னஸ்டே மத்தியானத்தோடு முடியும். அன்றைக்கி வந்து கெடா வெட்டு இருக்கும். சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சரி, வீட்டில் சமைச்சு வச்சிடலாம். கோயில்லையும் அம்மா சமைப்பாங்க, கோயிலில் வந்து கறி கொடுப்பாங்க. சரி, வீட்லேயும் கொஞ்சம் சமைச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. சரி, இன்றைக்கி வாய்க்காலுக்கெலாம் போவேணா, இங்கேயே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் வீட்டிலையே பின்னாடி மோட்ரு போட்டு குளிச்சுட்டோம். சரி, மீன் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு கூட்டி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் தான் குழம்பு தாளிக்கிறேன். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி தான், ஆனால் அங்கே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன். புளியை கரைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி குழம்பு மிளகாத்தூள் போட்டு குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். மாங்காவும் போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சென்னையில் வீட்டில் இருந்து மாங்காய் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் நிறையா கீழே விழுந்துருந்தது, அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாங்காய் பறிச்சுட்டு வந்தேன். சரி, ஊரில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் ட்ராவலில் அந்த மாங்காய் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், கடுகு வெந்தயம் போட்டோம், வெங்காயம் போட்டோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். குழம்பு வந்து புளி தக்காளி வெங்காயம் குழம்பு மிளகாத்தூள் கல்லுப்பு போட்டு கூட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தாலுமே குழம்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கோம், சாதம் கொதிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி தண்ணி குழம்பு மிளகாத்தூள் கல்லுப்பு, அதை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றி சிம்மில் வச்சிடலாம். மீன் வாங்க தான் போயிருக்காங்க. மாங்காவும் அது உள்ள அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். சரி, கூட்டி சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து வேறு வேலையை பார்ப்போம். ஏன்னா மீன் வாங்கிட்டு வந்து அதை கழுவி அப்புறம் குழம்ப கூட்டினா டைம் எடுக்கும். சிம்மில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். சாதமும் கொதிச்சிட்டு இருந்தது. இது வந்து மீன் வறுவலுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கட்டியாக புளியும் இது எடுத்து வச்சுருக்கேன், அது ஓரமாக வச்சிடலாம். இது வந்து சப்ஜா விதை, லெமன் ஜூஸ் போடலான்னு நன்னாரி லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். சப்ஜா அங்கே வந்து இங்கே சித்தி வீட்டில் கொஞ்சம் ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சப்ஜா நன்னாரி லெமன் ஜூஸு. குழம்பு மீன் வந்துருச்சுங்க. மீன் வந்து நானே நல்லா கழுவிட்டேன். அரிஞ்சு க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா கழுவிட்டு, அதாவது என்ன மீன்னா தெரியலங்க, மறந்துட்டேன். சாலை மீன், அப்புறம் வறுக்கிறதுக்கு பெரிய மீன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாலை மீனும் மஞ்சப்பாறை, பெரிய மஞ்சப்பாறை ஒரே மீனாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க கட் பண்ணி. மஞ்சப்பாறை தலையும் சாலை மீன் போட்டும் குழம்பு, அப்புறம் மஞ்சப்பாறை வறுவல், அதோட அந்த வேலை முடிஞ்சுது. இது வந்து நைட்டுக்கு சிக்கனும் கோயிலில் வந்து மட்டன் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதனால் அந்த மட்டன் வச்சு மட்டன் பிரியாணியும் சீரக சம்பா மட்டன் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் தணலில் போடுறேன்னு சொல்லிட்டு, இது வந்து எங்கள் பெரிய அண்ணன் பையன், அவங்க வந்து எங்கள் பெரிய அண்ணனோட மாப்பிள்ளை. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் செஞ்சுட்டு இருந்தாலுங்க. திடீர்னு வெளியே அரட்டை அடிச்சுக்கிட்டே ஓடிட்டாளுங்க. அப்புறம் சரி நாங்கள் செய்கிறோன்னு இவங்க 2 பேரும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் இதில் பாட்டெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நல்லா தணலில் போடுறேன்னு ஊதி ஊதி நெருப்பில் போட்டு விட்டான். கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சிருச்சு. நல்லா ரெடி பண்ணி சூப்பராக அன்றைக்கி நைட்டு பிரியாணி செஞ்சுட்டே இருக்கும்போது பிரியாணி செய்கிறத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் வச்சுருந்தேன். நல்லா பெரிய டபராவில் செஞ்சாங்க. நான் வந்து மீன் குழம்பு தான் வச்சேன். நைட்டு வந்து இது இவங்க செஞ்சுட்டாங்க, பசங்க செஞ்சுட்டாங்க தந்தூரியை. சரி, பிரியாணி செய்யலான்னு வீடியோ எடுக்கலான்றதுக்குள்ளேயே கரண்ட்டு போச்சு. சரி, திரும்ப எடுக்காமல் விட்டாச்சு. திரும்ப கரண்ட்டு வந்தது. சரி, வதக்கிறதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா திரும்பவும் கரண்ட்டு போயிடுச்சு அன்றைக்கி. அதனால் மட்டன் பிரியாணி ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்டோம். கோயிலில் கொடுத்த கறியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஆரம்பிக்கலான்னும் போது கரண்ட்டு போயிடுச்சு, வீடியோ எடுக்கலை. திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், திரும்ப கரண்ட்டு போயிடுச்சு, அதோடு விட்டாச்சு. அப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் வெளியே வச்சு எல்லோரும் லைனாக வீட்டுக்கு வெளியே பாய் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் இல்லை. அதுவும் கரண்ட் இல்லாமல் அரட்டை. இது வந்து வெளியே கோயிலில் போடுவாங்க லைட்டு, அந்த லைட்டு தான் வெளியே லைனாக எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே தான் பாய் போட்டு உட்காந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. ஹைப்பா, நைட்டு 12 மணிக்கு முனியசாமி கோயில் கொடை. அதனால் இந்த வழியாக நாங்கள் எல்லாம் இருட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் கொடைக்கு நான் வந்ததில்லை. இப்போ சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன்.
இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நைட்டு 11:30 கிட்ட நினைக்கிறேன், 12 கிட்ட அந்த கோயில் கூட. அதுக்கு எல்லோரும் இந்த ஆலமரத்து கிட்ட உள்ள தள்ளி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இருட்டில். இங்கே லைட் போட்டிருக்காங்க, இல்லைன்னா இன்னும் இருட்டாக இருக்கும். இந்த கோயில் கூட வந்து ஃப்ரைடே வருஷத்தில் ஒரு வாட்டியா 2 வாட்டியா தெரில, ஃப்ரைடே நைட்டு மட்டும்தான், பகலெல்லாம் கிடையாது. நைட்டு 12 o'clock கிட்ட ஆரம்பிக்கும், ஒரு 1:30 கிட்ட முடிஞ்சிடும். இந்த கோயில் கூடயுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? தாண்டி வந்தாங்க. அப்பா குடும்பம் கரமணீஸ்வரர் ஐயாவே அதுக்கு வழி நீ சொல்லு. போட்டங்கிறாரு இல்லைங்கிறாரு. அம்மா கோயில் இருக்குப்பா, எடுத்துட்டு வாப்பா, எடுத்துட்டு வாப்பா, அங்கதான் இருக்கப்பா. ஆமா, என் தாயிட்ட கட்டுவா அடிவா எல்லாம் வாங்க. கொஞ்சம் அமைதியாக சத்தங்களும் அதிகம் சரியா. ஒரு நல்ல முறையில் வச்சிருக்கிறாங்க. உன் பேர்லேயும் பெரியவங்க நினைக்கிறாங்க சரியா. அவன் தொழில் நல்லா நடக்கும். உன் பசங்க ஆச்சு, உன் பிள்ளைக்கு ஆச்சு, உனக்கு ஆச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அடுத்த வருஷம் கட்டிடணும் கண்டிப்பாக. போன வருஷம் அதான் சொன்னீங்க, முயற்சி விடக்கூடாது. அப்ப நல்லா தாராமல உனக்கு கட்டி வை. அப்புறம் பாரு என்ன நடக்கணும் மட்டும் பாரு. கொடி பறக்க வைக்கணும் இருக்கிறதுல. இதே இடத்துல தான் கட்டணுமா? வேற இதே இடம் தான் எனக்கு. இதே இடத்துல இருப்பேன். ஆனா என்னோட உருவச்சொல்ல இருக்கும் சரியா வேணுமா? ஆமா.
நான் யாரு உனக்கு தெரியுமா? சொல்லு சொல்லுப்பா. கடை முனீஸ்வர். சரியா? எனக்கு ஒரு சபை இருக்கணும். எல்லாத்தையும் மனசார கொண்டு வைப்பேன். முடியுமா? ஆனா நீ மறந்துடக்கூடாது. நீ அப்பப்ப மறந்துடுறீங்க எல்லாரும். நீங்க மறக்காத. மூத்த பேருக்கு பெரிய வாங்கி கொடுத்தார், அதே மாதிரி அதோட பெரிய நான் வாங்கிட்டார். சரியா? அருளா முனி வந்தா இதோட முடிஞ்சதுப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.